இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி 1000 ருபீஸ்க்கு 10% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ 100 இங்கே நம்ம போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த 100 ருபீஸை கட்டலை, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு 100 ப்ளஸ் இந்த 100 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100க்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில், ஓகேங்களா? இப்போது இந்த 100 ருபீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10 ருபீஸ். ஸோ 100 + 10 110, ஓகேங்களா? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 110. இப்போது தேர்ட் இயருக்கு வந்தால் அதே மாதிரி நம்ம செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டலை, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 100 ப்ளஸ் ஃபஸ்ட் இயரோட 100க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது வந்து 10 + 10 ப்ளஸ் செகண்ட் இயரோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போது இந்த செகண்ட் இயரில் நமக்கு எவ்வளோ இருக்குது? 110 இருக்குது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 11 ருபீஸ் + 11. 2 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 121 நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.